மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் சில முக்கிய வினாக்கள் பார்க்கலாம். இப்போ விகிதம் அப்படின்னா எப்படி எழுதணும்? இப்போ விகிதம் அப்படின்னா இங்கிலீஷ் நம்ம ரேஷியோன்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி எழுதுவோம் அப்படின்னா A:B அப்படின்னு நம்ம எழுதணும். இதை வேற மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா A/B அப்படின்னு எழுதலாம். இப்போ இது பின்னத்தில் இருக்குது, ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட். அப்போது A:B அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ A:B ஈக்குவல் டு 5:4 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏக்கு நம்ம 5 பங்கு கொடுத்தோம் அப்படின்னா பிக்கு நம்ம 4 பங்கு கொடுக்கணுங்கிறது தான் இதோட பொருள். ஸோ இப்போ விகிதத்துல சில பேசிக்கான கணக்குகள் மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். 2.5 மணி நேரத்திற்கும் 20 நிமிடங்களுக்கும் உள்ள விகிதம் என்ன? ஸோ 2.5 மணி நேரம் 20 நிமிடம். இப்போ விகிதம் எடுக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட யூனிட் நமக்கு ஒரே மாதிரி இருக்கணும். ஒன்று 20 நிமிடங்கள்ல இருக்கு, இன்னொன்று என்ன இருக்கு, மணி நேரம்னு இருக்கு. அப்போ இந்த 2.5 மணி நேரத்தை என்ன பண்ணணும், நம்ம மினிட்ஸ்ல மாத்திடணும், நிமிடங்களுக்கு மாத்திடணும். அப்போ 2.5 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடங்கள் வரும்? 60 + 60 + 30, ஸோ 150 இல்லையா? அப்போ 150 நிமிடத்துக்கும் 20 நிமிடத்துக்குமான விகிதம் என்ன வரும்? இதையும் நான் கட் பண்ணிடுறேன், 10ஆல் நான் கட் பண்ணிடுறேன். 5, 2 இதுக்கு மேலே எதையும் கட் பண்ண முடியாது. ஸோ பதில் என்னது? 15:2 தான் நம்மளோட பதில். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு எண்ணுக்கான விகிதத்தை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு எண்ணு இருக்கு அப்படின்னா அதுக்கு விகிதத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்? நீங்க இந்த HCF-ஆல நீங்க டிவைட் பண்ணணும். அதுதான் ஆக்சுவலா நீங்க நம்ம எடுத்துக்க வேண்டியது. பட் எல்லா கணக்குலையும் நம்ம HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எதால வகுப்படுதோ அதால டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இங்க A/C = B/4 = C/7 எனில் A + B + C/C கீழ்கண்டவற்றிற்கு இந்த கொஸ்டின்ல A/3 = B/4 = 3/7. அப்போ அவங்க கேட்குற விஷயம் என்னன்னா A + B + C/C இதோட சமம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ரைட்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். A/3 = B/4 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா A/B = 3/4 எழுதிக்கலாம். அடுத்தது B/4 = C/7 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா B/C = 4/7 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ A/B/C ரெண்டு விகிதம் இங்க இருக்கு. நான் முன்னே சொல்லியிருக்கேன் A:B A/Bன்னு எழுதலாம். அப்போ இது ஒரு விகிதம், இது ஒரு விகிதம். இது ஒரே விகிதம் எப்படி மாத்துறது அப்படின்னா இங்க 3, 4, இங்க என்ன இருக்கு 4, 7. அப்போ இந்த இடத்துல இது ரெண்டுமே நமக்கு ஒரே நம்பரா வந்துட்டதுனால மற்ற விகிதத்தை நீங்க அப்படியே போட்டுக்கலாம். ஒருவேளை இங்க ஒரு நம்பர் இங்க ஒரு நம்பர் வந்துச்சுன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஏக்கு போடணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பிக்கு போடணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம சிக்கு போடணும். இதுதான் இதோட ஜென்ரல் ஃபார்மேட். ஓகேவா? அப்போ ஏவோட விகிதம் என்ன வருது 3, பியோடது 4, சியோடது 7. இப்போ இதை நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். A + B + Cனா 3 + 4 + 7 / 7 அவ்வளவுதான். அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ 3 + 4 + 7 என்ன 14/7. இதை நம்ம சுருக்கணும் அப்படின்னா 2/1. ஸோ அப்போ இங்க 2/1 இங்க போடணுங்கிற அவசியம் இல்லாததுனால இவங்க 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் 2. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, y-இன் x-க்கும் x-இன் y-க்கும் இடையே விகிதம் என்னன்னு கேட்குறாங்க, ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா y-இன் x-க்கும் அப்படிங்கிறது எப்படி எழுதணும்? x% × y. அடுத்து கீழே x-இன் y%, அப்போ y% × x. அப்போ இது என்ன சுருக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த பர்சன்டேஜ் கட் ஆகிடும், இந்த ஒய்யும் கட் ஆகிடும், இந்த எக்ஸும் கட் ஆகிடும். ஸோ அல்டிமேட்டாக இருக்கிறது என்னது 1 மட்டும்தான். ஸோ ஆன்சர் 1 தான் நம்மளோட ஆன்சர். இந்த இடத்துல x% ஆஃப் ஒய்ன்னு வரும் இந்த இடத்துல. அப்போ இங்கே நம்ம ஆஃபுக்கு மேலே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா x% ஆஃப் ஒய், தமிழில் ஒய்யின் எக்ஸுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த சம் பார்க்கலாம். x/y = 2:3. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன 2, ஒய்யோட மதிப்பு என்ன 3 எனில் 6x - y = 3x + 2y என்ற எதற்கு சமமா இருக்கும்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். அப்போ எக்ஸுக்கு பதிலாக எதை நம்ம போடணும் 2, ஒய்க்கு பதிலாக 3. அப்போ 6 × 2 - 3 இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம போட வேண்டியது. அடுத்து இன்னொரு விகிதம் என்னது 3 × 2 கூட்டல் 2 × 3 இதுதான் ரெண்டாவது விகிதம். அப்போ 6 × 2 என்ன 12, 12 - 3 9. இங்கே 3 × 2 6, 2 × 3 6, 6 + 6 என்ன 12. அப்போ 9க்கும் 12க்கும் விகிதம் எடுக்கிறோம் அப்படின்னா இங்க 3ஆல் நம்ம கட் பண்ணலாமா? 3ஆல் கட் பண்ணோம் அப்படின்னா 3:4 தான் நம்மளோட பதில். பதில் என்னது 3:4. இந்த வீடியோல நம்ம விகிதத்தோட சில அடிப்படை கணக்குகள் பார்த்துருக்கோம். இன்னொரு வீடியோவில்
இன்னும் வந்து அடுத்த லெவல் கணக்குகளை நம்ம பார்க்கலாம். சரியா? இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.